சக்ஸஸ் இஸ் அ ஃபார்முலா. இதை யார் அப்ளை பண்ணாலும் அவர்களால் வெற்றி பெற முடியும். பள்ளிகளிலே வெற்றி பெறக்கூடிய மாணவர்கள் எதை பின்பற்றி வருகிறார்கள் என்பதை இந்த வீடியோ சீரீஸில் பார்த்து வருகிறோம். இது அதிலே 6வது வீடியோ. எனது பேர் ஆல்ஃப்ரட் ஜான். நாகை தூய மைக்கேல் அகாடமி பள்ளியினுடைய தாளாளர் நான். இந்த வீடியோவில் நம்ம 5 பாயிண்டர்ஸில் பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டேக்கிங் டைம் டு ரிலாக்ஸ். படிக்கிறது எவ்வளோ முக்கியமோ, கடினமாக உடைக்கிறது எவ்வளோ முக்கியமோ, அதை போன்றதே சரியான நேரங்களில் ஓய்வு எடுத்துக்கொள்வதும் கூட. உங்களுடைய வீக் பிளானர், உங்களுடைய மந்த் பிளானர், டெய்லி பிளானர்ஸ் நீங்கள் உங்களுடைய ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு பர்டிகுலர் டைமை நீங்கள் ஒதுக்க வேண்டும். அந்த டைம் எப்போ வரணும்னா, நீங்கள் நல்லா படித்து முடித்த பிறகு அந்த செஷனுடைய எண்டில் ஒரு பர்டிகுலர் டைம், அதில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் உங்களுடைய ஓய்வு நேரமாக எடுத்துக்கொண்டு அந்த வேலையை நீங்கள் அந்த நேரத்தில் கட்டாயமாக செய்ய வேண்டும். தி செகண்ட் பாயிண்டர் இஸ் டு பி வெரி கன்சிஸ்டன்ட் இன் யுவர் ஸ்டடி டைம். இல்லை, நம்மளுடைய ஸ்கெடியூலில் இருக்குது, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வரோம். ஆனால் இதை எந்த ஒரு காரணத்திற்காகவும் இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த ஸ்கெடியூலை நீங்கள் மாற்றவே கூடாது. எனக்கு மூடு இல்லை எனக்கு இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு அது சரியான ஒரு மைண்ட் செட் இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எப்படி உங்களுடைய பல் விளக்குறது, குளிப்பது இதெல்லாம் உங்களுடைய ருட்டீன் ஹேபிட்டாகவும் கன்சிஸ்டண்ட்டாகவும் செய்கிறீங்களோ, அதே மாதிரி ஸ்டடியிங் ஷுட் ஆல்சோ பி எ வெரி கன்சிஸ்டன்ட் ஆக்டிவிட்டி. என்ன நடந்தாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு நீங்கள் உங்களை பழக்கப்படுத்தி கொண்டீர்கள் என்றால் தானாகவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த டைம் வந்துட்டாலோ இல்லை அந்த ஸ்கெடியூலில் உங்களுக்கு ரிமைண்டர் வந்துட்டாலோ உடனே போய் உட்காந்து அந்த வேலையை நீங்கள் ரொம்ப சரியாகவும் சுலபமாக செய்யவிடும். ஸோ ஆல்வேஸ் ஸ்டே கன்சிஸ்டன்ட். The third pointer is having a specific objective or a plan. ஒவ்வொரு படிக்கிற ஒரு செஷனை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த செஷனோட முடிவில் என்ன அவுட்கம் இருக்கணும் அப்படின்றத தெளிவாக தீர்மானம் பண்ணிக்கணும். இந்த போர்ஷன் நான் திரும்ப படிக்க வேண்டிய அவசியமே இருக்காது, அவ்வளோ சிறப்பாக அதை நான் படித்து விடுவேன். அப்புறம் இன்றைக்கி ஒரு 25 ஒன் வேர்ட்ஸ் படிக்க போகிறேன், இல்லைனா ஒரு 10 ஷார்ட் ஆன்சர்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டடி செஷனுக்கும் இதை போன்று என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்டிவோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் பிளானையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டும். 4வதாக யூ ஹாவ் டு ஸ்டடி லாட் ஆஃப் வால்யூமினஸ் இன்ஃபர்மேஷன். அப்போ இதை எப்படி நம்ம மைண்டில் வச்சுக்கிறது அப்படின்றதுக்கு there are lot of மெமரி டெக்னிக்ஸ். அந்த டெக்னிக்களை நீங்கள் என்ன பண்ணணும், கட்டாயமாக ஃபாலோ பண்ண வேண்டும். குறிப்பாக நீங்கள் என்ன சொன்னால் சுருக்கெழுத்துகள், அதாவது ஒரு 10 பாயிண்டர்ஸ் இருக்குன்னா அதோடய ஃபஸ்ட்டு லெட்டர்ஸை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு அதை ஒரு அக்ரனமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆர் யூ கேன் ஹேவ் விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்தி பார்க்குறது. நம்ம படிக்கக்கூடிய விஷயங்களை மனதில் காட்சிப்படுத்தி பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்முடைய மைண்டில் இருக்கும். இல்லைனா அசோசியேஷன், ஒன்றோட ஒன்று இணைத்து பார்த்து அதை நம்ம எப்படி நம்ம மைண்டில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மெமரி டெக்னிக்ஸ்க்கெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு பி ஸோ வெரி ஈஸி அண்ட் ஸோ வெரி சிம்பிள் ஃபார் யூர் சில்ட்ரன். 5வது ரொம்ப முக்கியமானது டெஸ்டிங் யுவர் செல்ஃப் பீரியாடிக்கலி. நிறைய படிச்சுட்டோம், தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம், அந்த படிக்கிறது மட்டுமே போதுமா அப்படின்னு சொன்னால் போதாது. ஒவ்வொரு பர்டிகுலர் செஷன் முடிஞ்ச பிறகும் இல்லை ஒவ்வொரு பர்டிகுலர் ஒரு டேர்ம் முடிஞ்ச பிறகும் நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு டெஸ்ட் யுவர் செல்ஃப் பீரியாடிக்கலி. அந்த ஒவ்வொரு தேர்வுகள்லையும் என்ன மாதிரியான தவறுகள் பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த தவறுகள் எல்லாம் குறித்து வச்சுக்கணும். அந்த தவறுகளை திருப்பி பண்ணாதவாறு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை நீங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள். Definitely it's going to be very successful. Together we can do great things, children. All the best.